மாண்பு பேரத்தலைவர் அவர்களே, அவர் ஆதாரத்துடன் சொல்லணும். அது பழைய காலம். அது இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கணும்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். அதனால ஆதாரத்துடன் அவர் சொல்லணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல மாண்பு உறுப்பினர் அவர்கள், நீங்க வாயால பேசுறதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். நீங்க நிரூபிக்க வேண்டியதானே. எதுவுமே இல்லாம நீங்க மட்டும் பேசணும்னா அது எப்படி? யாரு போட்டிருக்கிறா? எல்லாரும் போடுறாங்க அப்படின்னாங்கன்னா நீங்க அதை அது ஆதாரத்துடன் நீங்க இருக்குதுன்னா நீங்க நிரூபிங்கன்னு தான் சொல்றோம். நீங்க எதுவுமே நீங்க என்னங்க நீங்க பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். உறுப்பினர் ரகுபதி பேச ஆரம்பிங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க தோஷமா இருக்கலாம். நிதிநிலை அறிக்கை மீதும் வேளாண் அறிக்கை பேசுங்க. நீங்க நிதிநிலை அறிக்கையில தான் நீங்க சொல்லியிருக்கீங்க, மக்களின் வரிப்பணத்தில் இருந்து ஒரு பைசாவும் தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம். ஐயா, சனிக்கிழமை அன்னைக்கு பனையூர்ல நடக்கிற அந்த வாரச்சந்தையில போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்னாலும் தொட்டவங்களோ அவங்க தாங்க வந்துகிட்டு இருக்காங்க. உறுப்பினர் அவர்கள், உறுப்பினர் ரகுமதி அவர்கள் 11:22 ஆரம்பிச்சிங்க. அவை முன்ன வருவாங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அவர் சொல்லுகிற போது பனையூரை பற்றி சொன்னார். நீங்களும் அங்கே இருந்து நான் இங்கே மாறி இருக்கிறேன் என்பது நாடறியும். இங்க வாங்க உறுப்பினர், நீங்க சப்ஜெக்ட் உள்ள வந்துருங்க. சப்ஜெக்ட் தானுங்க இது. நீங்க தொட்டால் விட மாட்டேன்னு சொல்றதெல்லாம் சப்ஜெக்ட் தானுங்க. அந்த சப்ஜெக்ட் நீங்க கொடுத்துருக்க நிதிநிலை அறிக்கையில இருந்து பேசுறேன், அதுல இருந்து பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? வேற ஒரு நிதிநிலை அறிக்கையாவது கொடுங்க, அதை வச்சு பேசுறேன். இப்போது பேசியது அவை கொண்டு நீக்கப்படுகிறது.